பார்க்கிறோம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார். எவ்வளவு பிரகாசம் அடைந்தார். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இவர் சொல்றாரு, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது அருளாமல் இருப்பது எப்படி? அவரை நோக்கி பார்க்கிறோம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். எவ்வளவு பிரச்சனை, பிரகாசம் அடைந்தார்கள். இதுதான் தேவனுடைய வார்த்தை. தப்பு சிறந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரை உங்க உள்ளத்துக்குள்ள, நீங்க தான் என்னை படைத்த ஆண்டவர், எனக்காக இந்த பூமியில மனிதனா வந்து சிலுவையில இவ்வளவு பெரிய கரைங்களெல்லாம் செலுத்தி எனக்காக பாவமாகி என்னை நீதிமான் ஆக்கிட்டீங்க, எனக்காக சாபமாகி என்னை ஆசீர்வாதமாக்கிட்டீங்க, எனக்காக தரித்திராகி என்னை ஐஸ்வர்யம் ஆக்கிட்டீங்க, எனக்காக காயங்களின் தழும்புகளை ஏற்றுக்கொண்டு என்னை சுகமாக்கிட்டேன்னு சிம்பிளா இதை அறிந்த நீங்க விசுவாசிச்சு நம்பி கீழ்ப்படிந்து அவரை உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களை பிள்ளையா நடத்த, உங்களை நல் வாழ்வுக்குள்ள வைக்க பிதாவாகி தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால சிலுவையின் சிறப்பு சிறந்தவர் இயேசு கிறிஸ்து. அவரை பற்றிக்கொள்ளும், அவரை ஏற்றுக்கொள்ளும், அவரை விசுவாசிப்போம். உங்களை ஒரு குறைவும் நடத்துவாராக. நல்ல மேன்மை. கர்த்தர் நல்லவர். அதனாலதான் இயேசு அழகா சொன்னார், மோசே வனாந்தரத்துல வெண்கல சப்த உயர்த்தின பொழுது கடிபட்ட வியாதியில வாதையில கிடந்தவெல்லாம் பிழைத்து கொண்டது போல நானும் இந்த முழு மனுக்குலத்தின் மக்களுக்காக உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் சொன்னார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், அவர் குடும்ப கிறிஸ்துவ குடும்பத்தில் பெயர் வைக்கிறவன் இல்லை, கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன் அத்தனை பேரும் அப்படி பிள்ளைகளை அமைக்க அதிகம் விசுவாசிக்கணும். அவன் கெட்டே போகாம, வியாதியில் கெட்டே போகாம நித்திய ஜீவனை, இந்த பூமியிலும் சொர்க்கம் போன்ற வாழ்வழித்து நித்திய ஜீவனை, தேவனோட ரகமான வாழ்வை பெற்று வாழ்வான் என்பதற்கு அவர் சொன்னார், இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தள்ளினார். அதனால அங்கதான் அன்பு. அதனாலதான் வேத இன்னொரு இடத்துல கூட ரோமர்ல சொல்ல 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவரையே தந்தில் தான் சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்திலினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? கொடுக்காமல் இருப்பது எப்படி? கதறோம், கூப்பாடு போடுறோம், சுகத்தை கொடுத்துருங்க ஆண்டவரும் கேட்கிறோம், சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுக்காமல் இருப்பது எப்படி? மெயின் மூலப்பொருளாகிய சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உதறி தள்ளிவிட்டு சுகத்துக்காக மட்டும் கதறினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவரை சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் வெற்றியான வாழ்வு, சுக வாழ்வு, ஆரோக்கிய வாழ்வு சாத்தியம். தெளிவா சொல்றாரு, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது, அருளாமல் இருப்பது எப்படி? கேள்வி கேட்டு வைத்திருக்கிறார். குமாரனே கொடுத்தார நம்ம. அதனால அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போம். அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம்.